91 சங்கீதம் 15வது வசனம் வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமனும். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியான சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க, வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுமான செய்கிறீர், வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடி ஆளுமிக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்டு பாருங்கள், நல்ல ஒரு அற்புதமான பாடம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாருங்கள், இன்றைக்கி பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இல்லை. இன்றைக்கி உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று பிசாசினுடைய ராஜ்யம், அடுத்தது தேவனுடைய ராஜ்யம். இந்த 2 ராஜ்யம்தான் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த 2 ராஜ்யங்கள் தான் செயல்பாட்டில் இருக்குது. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. பாருங்கள், அது பாவ மன்னிப்பில் ஆரம்பிக்கிறது. பாவ மன்னிப்பு பாருங்கள், சரீர சுகம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், ஞானம், அறிவு, வாழ்வு, வளமை, வெற்றி, எல்லா நல்ல காரியங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. அடுத்தது பிசாசுனுடைய ராஜ்யம். பிசாசுனுடைய ராஜ்யத்தின் தலைவன் பிசாசு. பாருங்கள், சாத்தான் தான் அந்த பிசாசுனுடைய ராஜ்யத்தினுடைய தலைவனாக இருக்கிறான். அருமையானவர்களே, அந்த ராஜ்யத்தில் எல்லா தீமைகளும் இருக்கிறது. முதலாவது பாவம் வருகிறது. அந்த பாவத்தை தொட்டு பாருங்கள், வியாதி, தரித்திரம், சாபம், பில்லி சூனியம், பேய் கோளாறு, பயம், அதைரியம், பாருங்கள், விரும்பத்தகாத காரியங்கள், விபத்துக்கள் எல்லாம் இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், ஆதாமின் பாவத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தில் பிறந்தபோது பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் பிறந்தோம். ஆனால் தேவன் அற்புதமாக ரட்சிப்பின் மூலமாய் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கி நம்ம பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, அந்த தீமைகள் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளே இல்லை. அதிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. பாருங்கள், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சம் என்று வருகிறது. சரியான மொழிபெயர்ப்பு விக்கெட் ஏஜ் அண்ட் வேர்ல்ட் ஆர்டர். அதாவது பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்தில் வந்த ஒரு பொல்லாப்பு, அதாவது பிசாசுனுடைய ஆளுகை, அவனுக்கு கீழே வருகிற எல்லா தீமைகள், அதெல்லாம் இந்த உலகத்தில் நிறைந்து கிடக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே தான் நாமளும் இருந்தோம். பாருங்கள், அந்த பிசாசுனுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் நாமும் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக பாருங்கள் விடுதலையாக்கி விட்டார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். we have been translated into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பாருங்கள் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிசாசினுடைய ராஜா கிடையாது. இன்றைக்கி பிசாசின் ராஜ்யம் நம்முடைய ராஜ்யம் கிடையாது. தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பாருங்கள், இந்த தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள் நன்மைகள் நிறைந்த ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எல்லா நன்மைகளும் கொட்டி கிடக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். பாருங்கள், பார்வை தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றோம், வசனங்களை கேட்குறோம், பைபிள் ஸ்டடிக்கு வர்றோம், வசனங்களை கேட்குறோம். ஆனால் இந்த வசனங்களை குறித்த அந்த சத்தியம் நம்மை ஆட்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய மனதை நிரப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் என்கிற உணர்வு நம்மை பாருங்கள் கவ்வி பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளோ தூரம் இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் பற்றிக்கொள்கிறோமோ அவ்வளோ தூரம் பாருங்கள் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், நன்மைகள் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இன்றைக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லா நன்மைகளும் என்னுடையது. ஹலோ, இருக்கிறீங்களா? பாருங்க, இதெல்லாம்
ஆழமாய் பற்றிக்கொள்ள வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. தேவன் அருளுகிற நன்மைகள் எப்போதுமே பாருங்க, புத்தி கேட்டாத பெரிய நன்மைகள் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. தேவன் மகா பெரியவர். நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத ஒருவர் தான் நம்முடைய தேவன். அவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார் என்பது ஆச்சரியமான சத்தியங்களாய் இருக்கிறது. அவர் நமக்கு அருளுகிற நன்மைகள் பாருங்க, பெரிய நன்மைகள். சின்ன சின்ன நன்மைகள் தான் கர்த்தரிடமிருந்து வரும் நமக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. சின்ன சின்ன நன்மைகள்லாம் வரலாம். அது ஒருவேளை நம்ம தாத்தாட்டிருந்து வரலாம், அது நம்ம பெரிய பாட்டிருந்து வரலாம். சின்ன சின்ன நன்மைகள்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அருமையானவர்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் மகா பெரியவைகள். தேவன் பெரிய பெரிய நன்மைகளை நமக்கு என்ன செய்கிறார்? இலவசமாய் அருளுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, குட் திங்ஸ் தட் ஆர் மைண்ட் பாக்லிங். பாருங்க, தேவனுடைய நன்மைகள் அப்படியே மனதை உலுக்குகிறதாய் இருக்கிறது இல்லையா? ஆச்சரியப்படத்தக்க நன்மைகளாய் இருக்கிறது என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. பாருங்க, பேதுரு சின்ன வயசுலேருந்து மீன் பிடிச்சவன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே இயேசுவை சந்திப்பதற்கு அந்த முன்னதாக ராத்திரியெல்லாம் வலை போடுறான். ஒரு மீன் கூட என்ன செய்யலை, அகப்படலை. அனுபவமுள்ள செம்படவனுக்கு பெரிய கேள்விகள் இருந்திருக்கும். என்னடா இது, என்னைக்கு இல்லாத ஒரு போராட்டமாக இருக்குது. இன்றைக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம், வலையை மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மீன் கூட சிக்க மாட்டேங்குது, இப்படி இருந்ததில்லையே அப்படின்னு சொல்லி பாருங்கள் அங்கலாய்க்கிறான். கடைசியில் காலையில் வரைக்கும் போட்டு பார்த்துட்டான், ஒரு மீன் கூட என்ன செய்யலை, கிடைக்கல. சரி, இன்றைக்கி நமக்கு கிடைச்ச பலன் இதுதான். வெறும் வலை, வெறும் போட்டு, இதுதான் நம்முடைய நிலைமை இன்னைக்கு. சரி, வலையை அலசி வச்சுட்டு வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். இயேசு வந்துட்டார். எங்கே வெறுமையோ அருமையானவர்களை, எங்கே குறைவோ அங்கே இயேசு வருகிறார். இருக்கிறீங்களா? அதனால தான் வெறுமையாக இருக்குதே, குறைவாக இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த வெறுமையின் மத்தியில் தேவன் என் கூட இருக்கிறாரு, இந்த குறைவின் மத்தியில் இயேசு என் கூட இருக்கிறார். இந்த குறைவை நிறைவாக்குகிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது, இந்த வெறுமையை மாற்றுவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வெறுமையை மாற்றுவது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களுடைய கையின் பிரயாசங்களில் இருக்கிற வெறுமையை மாற்றுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. விசுவாசிக்கணும், ஆழமாய் விசுவாசிக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறாரு, அற்புதங்களை செய்வதற்காகவே இருக்கிறாரு, குறைவுகளை நிறைவாக்குகிறதற்காகவே இருக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறதற்காகவே இருக்கிறார் என்பதை பாருங்க, தீர்க்கமாய் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாங்கள்லாம் அப்படி விசுவாசி தான் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கிறோம். பாருங்க, எந்த மனுஷரும் எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வர முடியாது. அருமையானவர்களே, கர்த்தரை விசுவாசிச்சு பாருங்க ஏறி வந்திருக்கிறோம். உங்களுக்கும் அதே தான். அருமையானவர்களே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, நான் என் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஒரு விசுவாசி, நான் என் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். பாருங்க, அப்ப விசுவாசத்தில் பாருங்க ஏறி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் பேதுருவுக்கு பாருங்க சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வலைகளை போடுங்கள்ன்றாரு. எத்தனை வலை இருக்குதோ அத்தனை வலையும் போடுப்பான்றாரு. ஆண்டவருடைய மனதை பாருங்க. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல. கடவுள் சொல்றாரு, எத்தனை வலை இருக்குதோ அத்தனையும் போடுன்றாரு. பேதுருவுக்கே நம்ப முடியல. என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் அருளுகிற நன்மைகள் மைண்ட் பாக்லிங், அதாவது மனதை உலுக்குகிற நன்மைகளாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிறகு எதிர்பார்க்கணும் அதெல்லாம். காட் கேன் டூ எனி கிரேட் மிரக்கிள். என்ன பெரிய அற்புதங்களையும் அவரால் செய்ய முடியும். நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டினவர் தான் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இவனுக்கு நம்ப முடியல. ஒரு ராத்திரியில் ஒரு வலையை எத்தனை வாட்டி போட்டு ஒன்று கூட கிடைக்கல, இப்போ இருக்கிற வலையெல்லாம் போட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு கடைசியில், ஐயரே, முழுவதும் ஒரு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படியே வலையை போடுகிறேன் அப்படிங்கிறான். அவன்
வலைகளை போடுகிறேன்னு சொல்லலை, வலையை போடுகிறேன், எனக்கு அவ்வளோதான் முடியும், அவ்வளோதான் என்னால் சரி போடுப்பா, ஒன்று விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி பாருங்க வலையை போட சொல்கிறாரு. போடுறான் பாருங்க. போட்டால் ஆச்சரியமாக இருக்குது. வலை கிழிந்து போகத்தக்கதாக, எல்லாரும் சொல்லுவோம் வலை கிழிந்து போகத்தக்கதாக. ஆண்டவருடைய ஜெபத்தில் இதெல்லாம் சொல்லணும். சொல்கிறீங்களா? பாருங்க, நாம் சில நேரங்களில் நம்முடைய குறைவுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரி, இப்படி தான் நமக்கு ஆண்டவர் அளந்த படி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம யோசிச்சிடுறோம். பாருங்க, பற்றாக்குறையின் நேரத்தில் பாருங்க, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே வலை கிழிந்து போகத்தக்கதாக ஒருத்தனுக்கு கொடுத்தீரு. இருக்கிறீங்களா? எனக்கும் அப்படி கொடுக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. பாருங்க, அப்படி விசுவாசிக்கணும். பேதுரு என்ன ஸ்பெஷலா? பேதுருவும் ஒன்று தான், நாமும் கர்த்தருடைய பார்வையில் ஒன்று தான். தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட பெரிய நன்மைகளை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். வலை கிழிந்து போகத்தக்கதாக, 2 படகும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். எல்லாரும் சொல்ல நிரப்பினார்கள். பைபிளில் போட்டிருக்குது, பேதுரு பாருங்க நடந்ததை எண்ணி பிரமித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் நாம் அவ்விதமாக கர்த்தரை விசுவாசிப்போமானால் நாம் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யம். நாம் பிரமிக்கத்தக்க நன்மைகளை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரங்களை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். God is a God of today. God is not a God of tomorrow. நிறைய பேர் அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஸ்வீட் பை அண்ட் பை அப்படி சொல்லுவாங்க. அந்த வரப்போகிற நித்தியத்தில் எல்லாம் நல்ல நிச்சயம் நடக்கும். அப்புறம் பைபிளில் போட்டிருக்குது, God is a God of salvation today என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றே ரட்சணை நாள், இதுவே அனுகிரக காலம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, பாருங்க, எதிர்காலத்தில் போய் நம்ம ரட்சிக்கிற தேவன் என்னைக்கு ரட்சிக்க மாட்டாரா? ஹலோ, சிம்பிளாக விசுவாசிக்கணுங்க. எல்லாம் எதிர்காலத்தில் தருகிறவர் இன்னைக்கு தர மாட்டாரா? அவர் எதிர்காலத்தின் தேவனா? இயேசு எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு? எதிர்காலத்தில் நான் வழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இன்னைக்கு நான் வழியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஐ ஆம் த வே. ஐ ஆம்னா இன்னைக்குன்னு அர்த்தம். எல்லா பாருங்க, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ஐ ஆம் தான் வருது. நானே நல்ல மெய்ப்பன். என்னைக்கு? பரலோகத்துக்கு போன பிறகா? இன்றைக்கு அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய மெய்ப்பனாய் இருக்கிறார். பாருங்க, இதைத்தான் மோசேட்டு சொல்றாரு. ஐ ஆம் தட் ஐ ஆம். நாட் ஐ வாஸ், நாட் ஐ வில் பி. ஐ ஆம். பாருங்க, நான் இருந்தேன்னு சொல்லல, இருக்க போகிறேன்னு சொல்லல, இருக்கிறேன்றாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளை பாருங்க நீதிமான்களாக்கி பரிசுத்தத்தின் பாதையில் நடத்த முடியாதவர் பரலோகத்தில் போய் நம்ம நடத்துவார்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு அவர் கையாளாகாதவரா? இன்னைக்கு இல்லையா? ஹலோ, இன்னைக்கு இருக்கிறாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவரா இருக்கிறாரு. God is a God of today. இன்றைக்கு அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. இன்றே ரட்சணை நாள். எல்லாரும் சொல்லுவோம், இன்றே ரட்சணை நாள். Today is the day of salvation. ஆகவே பாருங்க, பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மை பாருங்க பேதுருவுக்கு கொடுத்தது போல பாருங்க நிரம்பி வழிகிற ரீதியிலே நன்மைகளை கொடுக்கிற தேவனாய் அவர் இன்றைக்கு இருக்கிறார். பேதுருவனுடைய தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அவர் மகா பெரியவராக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. போவோம், சங்கீதம் 95. சங்கீதம் 95 3. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார். மகா பெரியவர் நம்முடைய தேவன். ஆண்டவரே, நீர் இன்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். கர்த்தர் இன்னாருங்கிறது விளங்கிடுச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். பாருங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அருமையான பிரச்சனைகளெல்லாம் ஈஸியாக மேற்கொள்ளக்கூடிய பலன் வந்துடும். பாருங்க, தேவன் இன்னாருங்கிற அறிவு தான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து பெரிய பெரிய நன்மைகளை நமக்கு என்ன செய்கிறது? பெற்றுத்தருகிறது.
எப்படிப்பட்டவர் பாருங்க, கையாலாகாதவர்ல அவரு. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமா இருக்கிறார். நம்முடைய தேவனை போல பாருங்க பெரியவர் யாருமே கிடையாது. இருக்கிறதுல பெரிய தேவனை நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்க. மனுஷன் இன்னைக்கு எதையோ கடவுள்னு சொல்லி என்ன செய்கிறான், வணங்கிட்டு இருக்கிறான். ஆனால் நாம் அருமையான வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். அவர் மகா பெரியவராக இருக்கிறார், மகா பெரிய ராஜனாய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 97:9 பாருங்க. கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். யாரும் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. பிசாசு உடைய பக்கத்தில் நிற்கவே முடியாது. யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறாரு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னோடு இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னோடு இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னோடு இருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது பாருங்க, பயங்களா தைரியங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நாம் என்ன செஞ்சிடறோம், வந்து விடுகிறோம். பயமெல்லாம் ஓடிடுது, கலக்கங்கள்லாம் ஓடிடுது, சந்தேகங்கள்லாம் ஓடிடுது. இன்னைக்கு இல்லாத நன்மைகள் நாளைக்கு என்ன செய்யும், எனக்கு வந்துடும். ஏன்னா கர்த்தர் என் கூட நினைச்சிட்டாரு இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நன்மைகள் ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். நன்மைகள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை நிரப்புகிற ஒரு நிலையிலே பாருங்க நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். எப்பொழுது மகா பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு வரும்போது. வாசிங்க 147 சங்கீதம் 5வது வசனம் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார். ஆல் மைட்டி அப்படின்றாங்க பாருங்க, நாட் ஹாஃப் மைட்டி பட் ஆல் மைட்டி. நம்முடைய தேவன் பாருங்க மகாபலமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது. பாருங்க, அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் பலவினர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லையா? நாம் சவால்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம தோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பாருங்க தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை வெற்றிக்குள்ளே நடத்துகிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் நம்பணும். பாருங்க, பஞ்சு தண்ணிக்குள்ளே முங்கும்போது பஞ்சு தண்ணீரால் நிரம்புகிறது என்று நம்ம பார்க்குறோம், இல்லையா? அந்த மாதிரி இந்த சத்தியங்களால் நம்முடைய மனது நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்படி நிறைந்திருக்கும் போது வீணான பயங்களுக்கும் அதைரியங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் பாருங்க குழப்பங்களுக்கும் வாழ்க்கையில் இடமே கிடையாது. சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மட்டும்தான் இடம். நம்முடைய தேவன் பாருங்க மகா பெரியவர். அவருடைய வல்லமை மகா பெரியதாக இருக்கிறது. அவர் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அது நம்முடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அநேக தேவனுடைய மக்கள் ஆண்டவரை பற்றி மற்றகமான எண்ணங்களை வச்சிருக்கிறாங்க. ஊழியக்காரங்க சொல்லிக் கொடுக்கறதில்ல. சத்திய வசனத்திலிருந்து நல்ல மேன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு கொடுக்கும்போது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்வாங்க, விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பாருங்க, ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பிரசங்கம் ஜனங்களுடைய எண்ணங்களை உயர்த்துகிற ஒன்றாக இருக்கிறது. மக்களுடைய எண்ணங்கள் வார்த்தைக்கு ஒத்து உயரும் போது பாருங்க வாழ்க்கையில் உயர்வு தானாக வருகிறது. உயர்வுக்காக பாருங்க ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உயர்வுக்காக யாருக்கு காலையும் பிடிச்சி கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து நம்முடைய எண்ணங்களை பாருங்க கர்த்தருடைய எண்ணங்களை போல அருமையான உயர்ந்த எண்ணங்களாக மாற்றுவோமானால் நாம் உயர்வுக்கு தப்பவே முடியாது. உயர்வு தானாக வந்துடும். பாருங்க, நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருடைய எண்ணங்களை போல மாறும்போது கர்த்தரை போல சிந்திக்கிறவர்களாக மாறி விடுகிறோம், கர்த்தரை போல பேசுகிறவர்களாக மாறி விடுகிறோம்,
கர்த்தரை போல செயல்படுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். அப்புறம் பாருங்க, கர்த்தரை போல வெற்றி பெறுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, மற்ற விதமான எண்ணங்களை ஒரு நாள் அலோவ் பண்ணக்கூடாது. கர்த்தரை பற்றி உயர்ந்த எண்ணமுடையவர்களாய் நாம் இருக்கணும். நம்முடைய கர்த்தரை போல நல்லவர் யாருமே கிடையாது. நம்முடைய கர்த்தரை போல அன்புள்ளவர்கள் யாருமே கிடையாது. நம்முடைய கர்த்தரை போல இரக்கமுள்ளவர் யாருமே கிடையாது. இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, விதமாக பாருங்க, கர்த்தரை பற்றிய உயர்ந்த எண்ணங்கள், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை மனதிலே நாம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, சில மக்கள் எப்படின்னா, இவங்க யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் தீமை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. கர்த்தர் சில வேளையில் தீமை செய்வார் உனக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. கவனிங்க. ஆனால் இவங்க யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா, கர்த்தரை காட்டிலும் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் எப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க. பைபிளை போட்டிருக்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். பாருங்க, நம்ம நல்லவர்களாக இருக்கணும், ஆனால் நம்ம பாட்களும் கர்த்தர் கோடி மடங்கு நல்லவர் என்கிற எண்ணத்தை உடையவர்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்க, தாழ்மை நம்மை மூடிக்கொள்கிறது. மெய்யான தாழ்மையை நம்முடையவர்களாக இருக்கிறோம். அருமையான கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தரை பாருங்க மைமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் மைமைப்படும் போது வாழ்க்கை பாருங்க, அது சாதாரணமாக எல்லாரை போல இருக்காது, அது உயர்ந்ததாக தான் இருக்கும். கவனிங்க. ஆகவே நம்முடைய தேவன் பாருங்க, அவர் மகா பெரியவர் மட்டுமல்ல, மகா நல்லவராக இருக்கிறார். சர்ச்சில் நாங்கள் உங்களுக்கு செய்கிற பெரிய உதவி என்னென்னா பாருங்கள், ஒரு தாய் குழந்தைக்கு பாலை ஊட்டுற மாதிரி இந்த கர்த்தர் என்னாருங்கிற அறிவை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிக்கிறோம், ஊட்டிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ அதிகமாக அது உங்களுக்குள்ளே இறங்குகிறதோ அவ்வளவு பாருங்கள் உயர்ந்ததாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. யூ வில் நெவர் பி த சேம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. எதிர்காலத்தில் நல்லா இருப்பீங்க. வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் பாருங்க. ஆகவே மனுஷனே நல்லவனாக இருப்பானால் மனுஷனை உண்டாக்கின தேவன் எவ்வளோ நல்லவராக இருப்பார் யோசித்து பாருங்க. மார்க் 10 போவோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. பாருங்க, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அதாவது இருக்கிறதுல உலகத்திலேயே ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, அவர் தான் எல்லாரும் பார்க்கலும் நல்லவர்னு சொல்லி தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அவரை கொண்டு வந்து தேவனோட ஒப்பிட்டீங்கன்னா அவர் பொல்லாதவராயிருவார். ஏன்னா தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எந்த நல்லவனும் கர்த்தர் பக்கத்திலே நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் அவ்வளவு நல்லவர்ங்கிற அந்த எண்ணத்தை நம்முடையவர்களாக இருக்கிறோமா? அவர் அவ்வளவு நல்லவர் என்கிற விசுவாசத்தை நம்முடையவர்களாக இருக்கிறோமா? பாருங்கள், அந்த விசுவாசம், அந்த எண்ணம் தான் கர்த்தருடைய நன்மைகளை பாருங்கள் கவர்ந்து இழுக்கிறது. காந்தம் வந்து இரும்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி கர்த்தர் நல்லவர் என்கிற விசுவாசம் தான் தேவர் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நம் பட்சமாக என்ன செய்கிறது? கவர்ந்து இழுக்கிறது. அல்டிமேட்டா பாருங்க, நன்மைகள் எல்லாம் அவற்றிலிருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கணும். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் என்ன செய்ய மாட்டான், பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற எல்லா நன்மைகளுமே ஆண்டவற்றிலிருந்து தான் வந்திருக்குது. அப்போ பாருங்க, அவற்றிலிருந்து இன்னும் நிறைய நன்மைகள் வரணும்னா இந்த எண்ணம் ரொம்ப அவசியம். என் தேவன் எல்லாரை பார்க்கலும் நல்லவர், எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்திலே அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் வந்து அந்த நன்மை செய்கிற அந்த சுபாவத்திலிருந்து அவர் மாறுவதே கிடையாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே பாருங்க, நன்மை செய்கிற விஷயத்தில் அவருக்கு நிகர் அவர் தான். அவரை போல யாரும் நன்மை செய்ய முடியாது. பரிசேயர்கள் இருக்கிறாங்களே, அவனுங்க பாருங்க தங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப் அவனுங்க. ஆண்டவர் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னாரு. அவனுங்களை பார்த்து என்ன அர்த்தத்தில் சொன்னார்? வெளியே நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறீங்கப்பா,
ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பகட்டாக இருக்கிறீங்க. ஐயா வர்றாரு நல்லவர்னு சொல்கிற அளவுக்கு வெளி வேஷம் இருக்குது. ஆனால் உள்ள முழுசும் செத்த பிரேதங்கள் நாறுகிற மாதிரி இருக்குது உங்களுடைய வாழ்க்கை. உள்ள ஒன்றும் சரியில்லை என்று அவர்களை பார்த்து என்ன செய்கிறாரு, சொல்லுகிறாரு. அவர் வெளியே ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை படைத்த கர்த்தர் வந்திருக்கிறாரு. ஆனால் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட்டு பாருங்கள், அவரை அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லை பாருங்கள். ஏன்னா உள்ள ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கிறாங்க. கடைசியில் அவரே சிலுவையில் அடிக்கப்படும்படி என்ன செஞ்சிட்டாங்களாம், ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். மத்தேயு 27:17 பாருங்கள். மத்தேயு 27:17 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பாருங்க, இயேசுவை பார்த்த உடனே பொறாமை தான் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் அவங்கள வந்து என்ன செய்யணும், குற்றம் சொல்லணும். அப்படி ஒரு ஆட்டிடியூட் பாருங்கள். சிலருக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நரகம் மாதிரி இருக்குது. ஏன் தெரியுமா? கணவனுக்கு என்னென்னா மனைவிட்டு இருக்கிற குற்றத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை ஒன்று ஒன்றா சொல்லணும். மனைவிக்கு என்னென்னா கணவன்கிட்ட இருக்கிற குற்றத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லணும். பாருங்கள், குடும்பம் குட்டி நரகம் மாதிரி என்ன செய்து இருக்குது பாருங்கள். பொல்லாத ஒரு ஆட்டிடியூடு பாருங்கள். அதான் பிலிகிராம் சொல்லுவார், வெற்றிகரமான குடும்பத்துக்கு கணவன் மனைவி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனப்பான்மை தான் காரணம். என்ன மனப்பான்மை? மன்னிக்கிற மனப்பான்மை. கிரேட் ஃபேமிலிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 great forgivers அப்படிங்கிறாரு. நல்லா கரெக்டாக சொல்கிறாரு. ஒரு வெற்றிகரமான குடும்பத்துக்கு 2 பெரிய மன்னிக்கிறவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அந்த 2 பெரிய மன்னிக்கிறவர்கள் யாருன்னா கணவனும் மனைவியும். மன்னிக்கிற அன்பு நிறைந்தவர்களாக இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற குற்றத்தை பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன் கண்ணுக்குள்ளே உத்தரம் இருக்கும்போது அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்குறது என்னன்னு கேட்டார். சரியான கேள்வி பாருங்க. அடுத்தவன் கண்ட ஒரு சின்ன ஸ்பிளிண்டர் தான் இருக்குது, ஒரு சின்ன செரா தான் இருக்குது. ஆனால் இவன் கண்ணில் பில்லரே இருக்குது. இவன் கண்ணில் இருக்கிற பில்லரை பார்க்கறதுக்கு இல்லை, ஒரு பெரிய தூணே உள்ளே இருக்குது, அதை பார்க்க முடியல இவனால். ஆனால் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற சின்ன அந்த செராயை பார்க்குறான். தப்பு. கவனிங்க, இந்த பரிசேயர்கள் அப்படி இருந்தாங்க. எல்லாரும் நான் ரொம்ப நல்லவன், ஆனால் அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் தப்பு, எல்லாரையும் பாருங்கள் தப்புன்னு சொல்லிடுவாங்க. இப்போ என்னென்ன அவங்க பிரச்சனை என்னென்னா, இயேசுகிட்ட எந்த தப்பையும் கண்டுபிடிக்க முடியல. அவரே கேட்டுட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்ல ஒருத்தனும் விரல் நீட்டவே இல்லை. ஏன்னா அவற்றை எந்த பாவத்தையும் கண்டுபிடிக்கவே முடியல பாருங்க. ஏன்னா அவ்வளவு நல்லவராக இருக்கார். அவர் உள்ளேயும் வெளியும் நல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் அவ்வளோ நல்லவர் பாருங்க. அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் என்ன, அவர் வந்து பொறாமையினாலே என்ன இவர் நம்மளே பீட் பண்ணிட்டாரு. இவர் நம்மளுக்கான நல்லவராக இருக்கிறாரு. இவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்துருவோன்னு சொல்லி அவ்விதமாக ஒப்பு கொடுத்தார்கள் என்று நான் பார்க்குறோம். பாருங்கள், சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, எல்லாரை பார்க்கல நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறார். அவர் ஒரு கோணத்தில் அருமையாக சொல்கிறார் பாருங்க. ரோமருக்கு போவோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 3லேருந்தே வாசிக்கலாம். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி அவமாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க.
தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. கவனிச்சிங்களா? தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமானாக. அது எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் பாருங்க வரும்போது அவன் பொய்யனா மாறிடுறான். ஏன்னா அவ்வளவு நல்லவர், அவ்வளவு சத்தியபரர் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட எண்ணத்தை கர்த்தரை குறித்து நம்முடையவர்களாக இருந்தால் பாருங்க நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். கர்த்தரை பற்றி யாராவது களங்கமாக பேசினாங்கன்னா ரத்தம் சூடாகுது. பெரிய பாஸ் சொல்லுவாங்க பாருங்க, ரத்தம் சூடாகணும். நம்ம அப்பாவை பற்றி எவனாவது குறைச்சி பேசினான்னா அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா உலக பிரகாரமான நம்ம அப்பாவே நல்லவராக இருக்கும்போது பரலோக பிதா எவ்வளோ நல்லவராக இருக்க மாட்டார். அவர் தான் அப்பாக்களுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறாரு. பாருங்கள், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே தேவன் மகா நல்லவர். அது மட்டும் இல்லை, அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு பெரிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 31 போங்க. சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மகா பெரியதாய் இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மகா பெரியதா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மகா பெரியதா இருக்கிறது. போகும்போது சொல்லிட்டே போங்க, கர்த்தர் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மகா பெரியதா இருக்கிறது. சாத்தான் வந்து அதுக்கு நேர அகேன்ஸ்டாக பேசுவான். என்ன நன்மை உனக்கு கிடைக்க போகுது அப்படிமா. அப்பாலே இப்போ சாத்தானே, கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கு கர்த்தர் மகா பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்கு வந்து என்ன செய்யும், கிடைக்கும். சங்கீதக்காரன் தான் சொல்கிறான். அவன் பாருங்க, ஆட்டு மேய்ப்பனாக இருந்து ஒன்றும் இல்லாத நிலைமையிலேருந்து ஏறி வந்தவன் இல்லையா. அவனுக்கு விளங்குது. உம்மை நம்புகிறவர்களுக்கும் பாருங்க, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மகா பெரிதாக இருக்கிறது. சிங்காசனத்தில் ஏறிட்டான் ஆட்டு மேய்ப்பன். ஏறின பிறகுதான் யோசிக்கிறான், ஆண்டவரே இவ்வளோ பெரிய நன்மைகளை எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தீரா. சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி பூமியின் அதிபதிகளோடு உட்கார வைக்கிறவர், ஒரு மனுஷனை கீழிருந்து தூக்கி மேலே வச்சு அழகு பார்க்கிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க கர்த்தரை துதிக்கிறான், எண்ணி பார்க்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் தன்னை பற்றி எண்ணி பார்க்கறது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களெல்லாம் பற்றி எண்ணி பார்க்குறான். வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியருக்கு போவோம். 1 கொரிந்தியர் 10:11 பாருங்க. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவில் உள்ள நமக்கு எச்சரிப்புக்கு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த திருஷ்டாந்தம்னா போதனையாக இஸ்ரவேல் மக்களுக்கு என்னவெல்லாம் கர்த்தர் செஞ்சாரு என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் படிக்கும்போது அது இஸ்ரவேல் மக்களுடைய கதை இல்லைங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செஞ்சாரோ அதை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறாரு. அப்படி விசுவாசிக்கணும். நாம எவ்வளோ பெரிய நன்மைகளை அவர்களுக்கு செஞ்சார் பாருங்க. சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறான், நீர் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. நான் அந்த நன்மையை பெற்றிருக்கிறேன், இஸ்ரவேல் மக்கள் அந்த நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் எண்ணி பார்த்து பாருங்க, அவன் பல முறை அந்த தேவனுடைய பெரிய நன்மைகளை பற்றி பேசுகிறான். திருப்போம் சங்கீதம் 66. சங்கீதம் 66 12ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலை மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர். ஒரு வசனத்திலேயே பாருங்க, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி செங்கடலை கடந்து வனாந்தரத்தை கடந்து யோர்தானை கடந்து
கானான் தேசத்துக்குள்ளே வந்து சேர்த்து விட்டுட்டீரு அப்படின்றத சொல்லிடுறான். ஒரே வசனத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறான் பாருங்கள். அதான் வேதத்தினுடைய அதிசயம். மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணிருந்தா இது எகிப்தில் நடந்தது இல்லையா? எகிப்தியரெல்லாம் இவங்களை போட்டு மிதிச்சிட்டு இருந்தாங்க, படாத பாடுபடுத்திட்டு இருந்தாங்க. வாழ்க்கையே கசப்பாக இருந்துச்சு, வேலை பொழு தாங்க முடியல, வேலை மேலே வேலை போட்டு நசுக்கிறாங்க, ஊதியம் கொடுக்கறதில்ல, சரியான சம்பளம் கொடுக்கறதில்ல, ஆகவே சரியான சாப்பாடு இல்லை, சரியான தங்கு வசதி கிடையாது. பாருங்க, அடிமைகளாக இருந்தார்கள் என்று அவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதை பற்றி தான் சொல்கிறான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணிடு. அந்த ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களை விடுதலையாக்கி தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணினீர். கடந்து வந்தோம். தீன்னு எதை சொல்கிறான்? வனாந்தரத்தை சொல்கிறான். வனாந்தரம் பகலில் கொதிக்குமா? அதனால் பாருங்கள், கர்த்தர் இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணார்? வனாந்தரத்தில் பாருங்கள், மேகஸ்தம்பத்தை அனுப்பிட்டார். பகலில் சென்ட்ரலைஸ்டு ஏசியை போட்டு விட்டார். நான் கூட கொஞ்சம் யோசிக்கிறேன், இந்த சர்ச்சில் ஏசி பண்ணிட்டாங்க நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்குன்னு. பாருங்க, எத்தனை பேர் கர்த்தரால் முடியும் நான் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பாருங்க, வனாந்தரத்தில் அப்படி வெயில் கொளுத்துது, ஆனால் இவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அது அப்படிங்கிறதுக்காக மேகஸ்தம்பத்தை நினைச்சிடா டெய்லி. ஆச்சரியமாக இருக்குது. காட்ஸ் ப்ரொவிஷன் பாருங்க, தேவனுடைய பராமரிப்பு எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதெல்லாம் நம்பணும். பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு பஞ்சம், வெயில், பாருங்க உஷ்ணம், வறட்சி இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு அது இருக்கவே கூடாது, அது நம்மை பாதிக்கவே கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த தேவன் பாருங்க இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். பெரிய காரியம், எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. வனாந்தரத்தில் வெயில் கொளுத்துது, ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தை அனுப்புகிறாரு. பாருங்க, அதான் தீயை கடந்து வந்தோன்னு சொல்கிறான். அப்புறம் தண்ணீரை கடந்து வந்தோன்னு சொல்கிறான். தண்ணீர் வந்து செங்கடல் பிளந்தது இல்லையா? செங்கடலை கடந்தாங்க. அப்புறம் யோர்தானை கடந்தாங்க. அதுவும் பிரவாகித்து ஓடுகிற நேரத்தில் பாருங்க, கர்த்தர் அதை கடக்க அவர்களுக்கு உதவி செய்தார். யோசித்து பாருங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்போ இன்றைக்கும் வாழ்க்கையில் தீ மாதிரி சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது, இன்றைக்கும் வாழ்க்கையில் தண்ணீர் மாதிரி சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. ஆனால் எல்லாத்தையும் கடந்து வர கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, அக்கினி ஊடாய் நீ நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் பாருங்க, அக்கினி பற்றாது. பாருங்க, ஆழியின் தண்ணீர் உன் மேல நினைச்சாது புரளாது. பாருங்க, கர்த்தர் அதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறாரு. பெரிய நன்மைகளை இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய நன்மைகளை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். பாருங்க, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கடந்து வந்த பிறகு பாருங்க, எங்க கொண்டாந்து விட்டாரு? செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதுதான் அந்த கானான் தேசம். கவனிங்க, ஒருத்தர் கேட்டார் பாருங்க, என்னையா 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்கள அலைய விடலையா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் அலைய விடலை, இவங்க அலைஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் பைபிளை. நல்லா கவனிங்க, 40 வருஷம் ஆண்டவர் அலைய விட்டார். அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து விடுதலையாக்கி 40 நாள் அதிகபட்சம், அதாவது மெதுவாக நடந்து போயிருந்தாங்கன்னா 40 நாளில் வனாந்தரத்தை கடந்திருக்கலாம். கொஞ்சம் வேகமாக நடந்திருந்தாங்கன்னா பாருங்க 11லேருந்து 15 நாளைக்குள்ள பாருங்க வனாந்தரத்தை கடந்திருக்கலாம். அவ்வளோதான் அந்த வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்தில் 40 நாள் சுற்றி 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 அந்த இடத்துலையே சுற்றி அலைஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் போட்டிருக்கு, அவங்களுடைய அவிசுவாசம். கர்த்தரை விசுவாசிக்காமல் என்ன செஞ்சாங்க? அலைஞ்சு தெரிஞ்சாங்க. வேணா வாசிங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? எல்லாரும் சொல்லுவோம் 40 வருஷம். 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டே, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று
பார்க்கிறோம். அதாவது 40 வருஷமா வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த முதல் சந்ததி பாருங்க, இந்த யோசுவாவும் காலேபும் அவங்களுடைய குடும்பமும் தவிர பாக்கி எல்லாருமே அந்த 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே பாருங்க வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. யாருமே கானான் தேசத்துக்குள்ள போகலை. ஏன் கானான் தேசத்துக்குள்ள போகலன்றதுக்கு காரணத்தை ஆவியான சொல்றாரு, அவருடைய அவிசுவாசம். கர்த்தர் எங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பார் என்று அவர்கள் விசுவாசித்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நியமித்த அந்த நாட்களுக்குள்ளாக அங்கே போய் நினைச்சிருப்பாங்க, சேர்ந்திருப்பாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகள் போனாங்க. யோசுவாவினுடைய குடும்பம் போச்சு, காலேபினுடைய குடும்பம் போச்சு. எல்லாரும் பாருங்க 30 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட. அருமையானவர்களே, எதுக்குள்ளே போயிட்டாங்க? செழிப்பான தேசத்துக்குள்ளே போயிட்டாங்களாம். இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்கிறாங்க? உள்ளே போகிறாங்க. உங்களுக்கு செழிப்பை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது என்ன ஆச்சரியம் பாருங்க. இவங்க வர்றாங்களாம், வேற ஜாதிகளை வச்சு அந்த கானான் தேசத்தை நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். நல்ல உழுது, நல்ல திராட்சை தோட்டங்களை நட்டி, ஒலிவு தோப்புகளை நட்டி பாருங்க, நல்ல ஆழமான பெரிய பெரிய கிணறுகளெல்லாம் தோண்டி எல்லாத்தையும் பாருங்க இவங்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டிய எல்லாத்தையும் அவனை வச்சு பாருங்க ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு இவங்க வந்தவொடனே அவனை விரட்டி விட்டுட்டு இவங்களை குடியேற்றுறாராம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை நம்புகிறவர்களுக்கு, தமக்கு பயந்தவர்களுக்கு பெரிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கும் அப்படிதான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், பாஸ்டர் எனக்கா பேசுகிறீங்க? நான் உங்களுக்கே தான் சாத்து உங்களுக்கே தான் பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்காக கர்த்தர் பெரிய நன்மைகளை நினைச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. விசுவாசியுங்கள். அவிசுவாசத்தில் தான் சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் பாருங்கள், அவங்க அந்த செழிப்பான தேசத்துக்குள்ளே நுழையிறாங்க. அது செழிப்பான தேசம், பிளேஸ் ஆஃப் அபண்டன்ஸ், ஏராளம் தாராளத்தினுடைய தேசம். யோசித்து பாருங்க, கான்ட்ராஸ்டை யோசித்து பாருங்க. எகிப்தில் எவ்வளோ பாடுபட்டாங்க, சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டம். அவங்களே சொல்கிறாங்க, வெள்ளைப்போட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு இருந்தோம், வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டுக்கிட்டோம், கொமட்டி காய்களை சாப்பிட்டுட்டு இருந்தோம், கீரையை சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாம் ரொம்ப விரும்பத்தக்க சாப்பாடாக யோசித்து பாருங்க. ஆனால் இங்கே வந்தால் இங்கே பாலும் தேனும் என்ன செய்து ஓடுகிறது பாருங்க. வார்கோதுமை, திராட்சை ரசம், ஒலிவ எண்ணெய் பாருங்க, தேன், வெள்ளாட்டுக்கடா, பசுவின் வெண்ணெய் எல்லாம் இங்கே ஏராளம் வழிந்து ஓடுகிறது. எப்படிப்பட்ட இடத்துல இருந்து எங்க கூட சேர்த்திருக்கிறார் பாருங்க. கர்த்தரின் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை நம்மகிட்ட எதிர்பார்க்கறது வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக விசுவாசம்தான். என் வாழ்க்கையை நீர் அப்படி மாற்ற முடியும் ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீர் மாற்ற முடியும், நான் விசுவாசிக்கிறேன். அது என்னுடைய பலத்துக்குள்ள இல்லை, உம்முடைய பலத்தில் இருக்கிறது, உம்முடைய பலத்தை நான் சார்ந்து கொள்கிறேன் என்று பாருங்க எளிமையாக விசுவாசிச்சா எல்லாம் மாறும். மாறாத காரியம் எதுவுமே இருக்க முடியாது. கர்த்தரால மாற்ற முடியாத ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. திருப்பம் நெகேமியான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும், எல்லாரும் சொல்ல செழுமையான பூமியையும் அப்படியே பார்க்கணும் பாருங்க. அதெல்லாம் கண்ணை திறந்து பார்த்து அவர்களுக்கு எதை செஞ்சாரோ அதை எனக்கும் அவரால் செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. பாருங்க, செழுமையான பூமியையும் சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருஞ்சைகளையும் சுதந்திரத்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயவினால் எப்படி வாழ்ந்தார்கள்? ஏழையாய் வாழ்ந்தார்கள் போடல. நம்ம பெந்தகோஸ்தை மக்களுக்கு பாருங்க, இந்த ஏழ்மத்தனம் அது ரொம்ப ஏறிக்கிடுச்சு, தலையில் ஏறிக்கிடுச்சு. ஏழைகள் பாக்கியவான்கள்ன்றது, பாக்கியவான்கள் சொல்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி இருங்க, நீங்கள் இருங்க. நாங்கள் நெகேமியா 9:25 படி இருக்கிறோம்.
நாங்கள் நெகேமியா 9:25 விசுவாசிக்கிறோம். செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாரும் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இதுதான் தேவனுடைய நன்மை பாருங்க. அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன ஆச்சரியம்! இவங்க ஏதாவது உபவாசம் பண்ணாங்களா, கேட்டாங்களா, ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி தாங்க ஆண்டவர்? கேட்கவே இல்லை. அவருடைய அன்பு, அவருடைய முன்குறிப்பு, அருமையானவர், அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அதெல்லாம் இவங்களை குறித்து இப்படி இருந்திருக்குது. அதே போல தான் இன்னைக்கு நம்மை குறித்து மகா பெரிய திட்டங்களை கத்தரிச்சிருக்கிறாரு, போட்டு வச்சிருக்கிறாரு. ஆகவே வாழ தீர்மானிக்கணும். நல்வாழ்வை விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, வாழ்வுக்கு விரோதமான எதையுமே பாருங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரிஜெக்ட் பண்ணி எரிஞ்சிடணும். அவிசுவாசத்தை பேசக்கூடாது, அவிசுவாசத்தை சிந்திக்கக்கூடாது. பாருங்க, பயத்தை பேசக்கூடாது, அருமையானவர்கள் சந்தேகத்தை பேசக்கூடாது, விசுவாசத்தை பேசணும். வாழ்க்கை பாருங்க கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். செழிப்பான தேசம். போவோம். சங்கீதம் 78:12 பாருங்க, என்னென்ன நன்மைகளெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறான். ஆச்சரியமாக இருக்குது. சங்கீதம் 78:12 அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். எல்லாரும் சொல்லுவோம், அதிசயமானவைகளை செய்தார். ஒரு விசுவாச அறிக்கை சொல்லுவோம், கர்த்தர் என் வாழ்க்கையிலே அதிசயமானவைகளை செய்கிறவர். கர்த்தர் என் வாழ்விலே அதிசயமானவைகளை செய்கிறவர். முன்பு எழுதப்பட்டவைகளாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு என்ன செஞ்சாரோ கர்த்தர் அதை நமக்கு இன்றைக்கு செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பாருங்க, அதிசயமானவைகளை செய்தாராம். 13ஆம் வசனம், கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். யாராவது செய்ய முடியுமா அதை? உலகத்தில் எந்த கவர்மெண்ட்டாவது செய்ய முடியுமா? கடலை ரெண்டா பழகு, கடலில் ஒரு பாலம் வேணால் போடலாம். பாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள் கடலில் நடுவில் பிரயாணம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு பெரிய பிளவு உண்டாக்கி பாருங்கள், இந்த பக்கமும் தண்ணி சோறு மாதிரி நிற்குது. எவ்வளோ பெரிய அதிசயம் இது! கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உண்டாக்கின நன்மை பாருங்க. பார்வோன் கரத்துக்கு தப்பணும், அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து விடுதலையாகி சுயாதீனத்துக்குள்ள வரணும்னா கர்த்தர் என்ன அற்புதம் செய்யணும்னாலும் செய்ய அவர் வாஞ்சையா இருக்கிறாரு. God is disposed to show favors. பாருங்க, அவர் ஃபேவர் பண்ணுவதற்கு, நமக்கு கிருபைகளை அருளி செய்வதற்கு அவர் வாஞ்சையா இருக்கிறார். கிருபை செய்ய விரும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். 14ஆவது வசனம், பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். கடலை பிளந்தது ஒரு நன்மை, பெரிய நன்மை. அடுத்தது மேகத்தினால பாருங்க, பகலில் மேகம், இரவில் அக்கினி வெளிச்சம், 2 நாளையும் அவர்களை என்ன செய்யறான்? வழி நடத்தினார். அது ஒரு நன்மை. அப்புறம் பாருங்க, வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னா கற்பாறைக்குள்ளேருந்து வந்துச்சு. ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் கேட்டேன். எங்கள் அப்பா அந்த கதையை சொல்லிகிட்டே வந்தார். நான் கேட்டேன், மண்ணுக்குள்ளேருந்து தண்ணி வரும், எப்படி கல்லுக்குள்ளேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இஸ்ரேல் மக்களுக்கு கல்லுக்குள்ளேருந்து தண்ணியை வர வச்சார். எங்கேருந்து வராதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து வர வைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், முடிவு பண்ணிடுறோம், அது வராதுங்க, அது வராதுன்னு சொல்லிட்டாங்க, அதை சீல் பண்ணிடுறோம். நம்மளே அவங்க சீல் பண்ணட்டும், அது அரசாங்கமாக இருக்கட்டும், அது கம்பெனியாக இருக்கட்டும், வராதுன்னு சொல்லட்டும். நீங்கள் வராதுன்னு சொல்லாதீங்க, எனக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. காக்கா சாப்பாடு கொடுக்கறது எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? ஆனால் கர்த்தர் கட்டளையிட்ட காக்காலாம் கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துச்சு தீர்க்கதரிசிக்கு. காலையிலையும் மாலையிலையும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டாந்து எந்த பறவை கொடுக்காதோ அந்த பறவை கொடுத்துட்டு போச்சுங்க. தேவன் கொடுக்க வைப்பார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு மண்ணுக்குள்ள இருந்து தண்ணியை கொண்டு வர வைக்க முடியும், அவரை கல்லுக்குள்ள இருந்து தண்ணியை கொண்டு வர வைக்க முடியும்.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். போவோம் 23ஆம் வசனத்திலிருந்து 78, சங்கீதம் 78 23 அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, எல்லாரும் சொல்லுவோம் வானத்தின் கதவுகளை திறந்து. நம்ம திறக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஸ்பூட்னிக்லாம் போகிறாங்க, மூணுக்கு போகிறோம், செவ்வாய்க்கு போகிறோன்ட்டு போகிறாங்க. ஆனால் யாருமே வானத்தை ரீச் பண்ணலையே. ஒரு சின்ன லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான் போயிட்டு வராங்க. ஆனால் தேவன் பாருங்க, மகா பெரியவர். அவர் வானங்களை அவரால் என்ன செய்ய முடியுமா? நமக்காக திறக்க முடியுமா? வானத்தின் கதவுகளை நமக்காக திறக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எனக்காக வானத்தின் கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அங்கே 3 காரியங்களை பார்த்தோம். கடல் பிளந்துச்சு பாருங்க, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அப்புறம் கற்பாறைக்குள்ளேருந்து தண்ணி வந்துச்சு. இங்கே பார்த்தா பாருங்க, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். மன்னா விழுகுது. எல்லாம் பெரிய பெரிய நன்மைகள். மனுஷர் யாரும் பாருங்க இந்த அற்புதத்தெல்லாம் செய்யவே முடியாது. அதனால தான் முதல்ல சொல்லிட்டான், நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்னென்ன அதிசயங்கள் பாருங்க, என்னென்ன நன்மைகள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இப்படிப்பட்ட பாருங்க, தேவனுடைய ஃபேவர்ஸ், தேவனுடைய தயவுகள், தேவனுடைய கிருபைகள் அவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தியானிக்கும் போது இது என் வாழ்க்கையில் நடக்கும், கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி உரிமை பாராட்டணும், எதிர்பார்க்கணும், விசுவாசிக்கணும். அப்பொழுது அற்புதம் நடக்கும். பாருங்க 25, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். யாருடைய அப்பத்தை சாப்பிட்டான்? தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை எப்படி வர்ஷிக்க பண்ணினார்? பூரணமாய் பூரணமாய் அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். அறகுறையா இல்லை. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறகுறையாக சந்திக்கிறது இல்லை. ஏதோ நடத்துகிறார் பிரதருக்கு. 5க்கு 2 பாதம் இல்லாமல் போகுது பிரதர்பாங்க. 5க்கு 2வது 1வது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது பரிபூர்ணமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்ன நடக்குமா? உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி அனுகிரகம் செய்வாராம். அறகுறை என்ற பேச்சுக்கே கர்த்தர்ட்ட இடம் இல்லை. ஆகவே அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அவர் பூரணமான தேவன், எதை கொடுத்தாலும் சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. பாருங்க, பூரணமாய் அனுப்பினார். அப்புறம் 26வது, ஆகாசத்தில் கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தினையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தினையாகவும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தில் நடுவில் அவர்கள் கூடாரங்களில் சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யாருன்னு சொல்லி ஒரு மாதிரி சாடையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்க பாஸ்டராக இருந்தால் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு மன்னாவை கொடுத்தவர் தான் உங்களுக்கு இறைச்சியும் கொடுப்பாருன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தண்ணியை கொடுத்தவர் தான் உங்களுக்கு இறைச்சியும் கொடுப்பாரு. எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யாருன்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சியை கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றின்னு சொன்னால் போதும், வந்து இறங்கியிருக்கும் பறவைகள்லாம். அப்போவே இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிக்கணும். விசுவாசத்தில் கர்த்தரை பிரியப்படுத்தணும் இல்லையா? பாருங்க, கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். கர்த்தருக்கு எதிர்பார்க்குறாரு. அன்னைக்கு தசமபாக மெசேஜில் நான் சொல்லிட்டு இருந்தேன், தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் பிலிப்பை பார்த்து கேட்குறாரு, இத்தனை ஜனங்களுக்கு எங்கே அப்பங்களை கொள்ளலான்னு. கவனிங்க,
அவருக்கு தெரியும் என்ன செய்ய போறேன்னு. ஆனால் ஒரு விசுவாசத்தின் பதிலை சொல்லியிருந்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனால் அவன் சந்தேகத்தின் பதிலை தான் சொன்னான். அந்திரேயாவும் அப்படி தான் சொன்னான். போதாதே ஏமாத்திரம் நாங்கள் 2 பேரும். கர்த்தருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சரியாக பாருங்க, ஒரு விசுவாசத்தில் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறானுங்களேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். பாருங்க, ஒரு நேரத்தில் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள பார்த்து சொல்லிட்டாரு, பாருங்க, அவிசுவாசம் உள்ள மாறுபாடுள்ள சந்ததியேன்ட்டார். ரொம்ப எரிச்சல் வந்துருச்சு அவனுங்க மேலே. ஆனால் விசுவாசத்தில் நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகள் மத்தியில் நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நீர் சந்திக்க போதுமானவருக்கு அதிகமானவருமாய் இருக்கிற நீர் எல்ஷடாய் தேவன். நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை எனக்கு கொண்டு கொடுக்கிறவர், வானத்தின் கதவுகளை எனக்காக திறக்கிறவர், அனுகூலமான வாசல்களை எனக்கு திறந்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறீங்களா? இப்படிலாம் பேசி பாருங்கள், மாற்றி பேசி பாருங்கள். நடக்காத அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் நாங்கள் ஊழியத்தில் பார்த்து கொண்டே வருகிறோம். பாருங்கள், அவர்கள் பாளையத்திலும் நடுவிலும் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முடிவாக இருக்கணும். கர்த்தர் இன்றைக்கும் எல்லா நன்மைகளையும் அருளி செய்கிறாரு, நம்மை திருப்தி ஆக்குகிறாரு. இப்போ இந்த நன்மைகள்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பாருங்கள், அந்த அறிவின் அடிப்படையில் ஜெபம் பண்ணணும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அந்த அடிப்படையில் ஜெபம் பண்ணணும். சந்தேகத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது, விசுவாசத்தில் ஜெபம் பண்ணணும். ஒரே ஒரு வேத பகுதியை வாசித்து முடிச்சிருவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கவனிங்க, இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். உங்களில் ஒருவன் பாருங்க, ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஆரோக்கியத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் பணத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு. ஏன்னா இதுக்கு மட்டும் ஆமேன் வர மாட்டேங்குது. எல்லா நன்மையும் அங்கே சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஞானத்தில் மட்டும் இல்லை, எந்த குறைவு இருந்தாலும் பாருங்க, அதை நிறைவாக்குகிறவர், அந்த தேவையை சந்திக்கிறவர் என்கிற விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்து பாருங்க, நிறைவை கட்டளையிடுகிறார், சம்பூர்ணத்தை கட்டளையிடுகிறார். ஆகவே வாழ்க்கையில் சம்பூர்ணம் உண்டாகும். போகும்போது சொல்லிட்டே போங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் சம்பூர்ணம் உண்டாகும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் சம்பூர்ணம் உண்டாகும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் சம்பூர்ணம் உண்டாகும். ஏன்னா தேவன் அப்படி தானே செய்கிறாரு, கொடுக்குறாரு. தண்ணியை கொடுத்தாரு, ஏராளமாக வந்துச்சு. மன்னாவை கொடுத்தாரு, ஏராளமாக வந்துச்சு. பாருங்கள், இறைச்சியை கொடுத்தாரு, ஏராளமாக வந்துச்சு. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 5 அப்பம் 2 மீனை பெருக்கி கொடுத்தாரு, சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க? திருப்தி அடைந்தாங்க. சம்பூர்ண நன்மைகளை நமக்கு கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் நல்லவர் கர்த்தாவே. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்து ரட்சித்து கர்த்தாவே, நன்மைகள் நிறைந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீர். எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு நீர் அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதே நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு அருளி செய்கிறவராயிருக்கிறீர். கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தாவே வேண்டிய நன்மைகளை தந்து அவர்களை கர்த்தாவை புசித்து திருப்தி அடைய செய்த தேவன். ஆண்டவரே, எங்களுக்கும் வேண்டிய நன்மைகளை தருகிறீர், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறீர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாத நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா குறைவுகளும் மறைந்து போகட்டும், எல்லா நன்மைகளும் பெருகட்டும். விதமான செய்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நன்மைகளை தந்து கர்த்தாவே ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.